ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை இந்த குட் ஃப்ரைடேயில் நான் சொல்லிக்கொள்ளுகிறேன். உலகம் முழுவதும் இந்த குட் ஃப்ரைடேயை எல்லாரும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணி அவருடைய பாடுகளை குறித்து அதை பார்த்து கொண்டே வருவார்கள். இந்த நாள் முழுவதும் உலகம் முழுவதும் கர்த்தரை தியானிக்கிறதும் அவர் பாடுகளையும் குறித்து நன்றாக அறிந்து கொள்கிற ஒரு நாட்களாகவே இது இருக்கிறது. இந்த நாளில் விசேஷித்த வண்ணமாக அவருடைய பாடுகள் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அவருடைய பாடுகள் எதற்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து 33 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் தன் சிறு வயதிலிருந்து வாழ்ந்தார். 30வது வயதில் ஊழியத்தை செய்தார். நல்லா புரிந்து பண்ண அவருடைய வாழ்க்கையில் பலரை கர்த்தர் விடுதலை பண்ணார். பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க விடுவிக்கப்பட்டாங்க, வியாதியில் இருக்கிறவங்க குணமாக்கப்பட்டாங்க, கைவிடப்பட்டவங்களை அவர் தூக்கி விட்டார். 5000 பேர்களை போஷித்த அவருடைய அற்புதமுள்ள கரம், அவருடைய கைகளிலிருந்து வல்லமை புறப்பட்டது. கூனியான ஒரு ஸ்திரீ மேலே கை வைக்கிறார், குணமாக்கப்படுகிறார். எவ்வளோ ஒரு வல்லமுள்ள ஒரு ஆண்டவர். ஆனால் அவருக்கு கடைசியில் பல பாடுகள். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோம சட்ட திட்டத்தின்படி ஒரு கொடூரமான ஒரு சட்டம் என்னன்னா அதுதான் சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணம் ரோமர்களுடைய சட்ட திட்டத்தில் ரொம்ப கொடூரமாக சிலுவையிலே அவன் மரித்திடணும். அதுதான் அதுக்காக பல காரியங்களை அவங்க செய்வாங்க. அவங்க ஜாட்டியில் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கையில் ஆணிகள், கால்கள் ஆணிகள், விழாவில் குத்தி பார்க்குறானுங்க. ஆனால் ஒரு விசேஷம் என்னென்னா எந்த ஒரு ஆட்களுக்கும் தலையில் முள்முடி சூட்டலாம், ஆனால் இயேசுக்கு மாத்திரம் முள்முடி சூட்டப்பட்டது. இந்த எல்லா பாடுகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்ல, சிலுவையில் அறையப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். நம்முடைய சாபத்துக்கு நம் முன்னோர்கள் செய்த சாபம், நம்முடைய முன்னோர்கள் செய்த சாபத்தை நிமித்தம் இன்றைக்கு நம்ம அனுபவித்துட்டு இருந்த எல்லா பாடுகளிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்துட்டார். அதுதான் இந்த சாபத்தின் வல்லமை உடைக்க அவர் முள்முடி சூட்டப்பட்டது. அது பல காரியங்களுக்கு. இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்த்து நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த குட் ஃப்ரைடே அதுவும் ஒரு விடுதலை நீங்கள் அடைவீங்க. இன்றைக்கு உங்களுடைய தொழில், வியாபாரம், வருமானம் ஆசீர்வாதம் இல்லாமல், ஒரு உயர்வு இல்லாமல், அதுவே ஊசலாடி கொண்டு இருக்கிறதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்த போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் மறுபடியும் வரப்போகிறது. நீங்கள் இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். உங்கள் கிட்ட இருந்து அபகரித்து கொண்ட அந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக மந்திரம் பண்ணி பொம்மை செய்து ஆணி அடித்து உங்களை செயலற்று போகணும், அப்படியே நீங்கள் அழிந்து நாசமாகி மண்ணா போடணும் செஞ்சாங்களே, அது எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கொடுப்பார். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். என்னோடு யோவான் எழுதின புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, அதாவது 20:25 இப்படியாய் சொல்கிற பாருங்களேன். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு. நல்லா கவனிச்சுங்க, ஆணிகளால் உண்டான காயத்தை. ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளை அடித்தாங்க. அந்த சிலுவை பாடுகளில் மிக முக்கியம் ஆணிகள் அடிப்பது. ஏன் ஆணிகள் அடிப்பது? நம்ம ஒரு சிலுவையில் ஆணி அடிக்கும் பொழுது அந்த உடல் முழுவதும் அந்த எடையை அந்த கைகள் தான் தாங்கி பிடிக்குமா. அப்படி பிடிக்கும் பொழுது என்ன நடக்குமா, நம்மளுடைய சுவாச குழாயில் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவாங்களாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி அந்த கைகளில் ஆணி அடித்தார்களாம். அந்த கைனால் ஒரு மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது மரித்தரணும். இதுதான் அந்த சிலுவைப்பாடு. அப்போ அந்த கை ஆணி அடிக்கப்பட்டு, அதைத்தான் இந்த தோமா சொல்கிறாரு, அவருடைய கைகளின் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் பார்க்கணும். ஏன்? காரணம் என்ன? பார்க்கணும் சொல்கிறேன். வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஓகேங்களா? அப்போ அவர் ஏன் அந்த கைகளில் ஆணிகளால் அந்த காயம் எதுக்கு கைகளில் பட்டது, எதுக்கு ஆணி அடித்தாங்க தெரியுமா? ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒன்று சொல்லக்கொள்ளவா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, நீங்கள் ஆசீர்வாதத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிற,
சம்பத்து உயர்ந்த நிலைமைக்கு வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு இதை கேட்குற இந்த குட் ஃப்ரைடேனுமா நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற. உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிற. நீ நல்ல நிலைமைக்கு வரணும். உன் சம்பத்து பெருகணும், உன் சந்ததி பெருகணும். வேதம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிந்தருள்வார். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். ரெண்டாவது அவன் கை முக்கியம், அவனுடைய கை முக்கியம். இந்த கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கை. இந்த கையினால தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சத்துருவானவன் கையை தான் பார்ப்பான். நீங்கள் எதை செய்தாலும் வாய்க்க பண்ணுறார். யோசேப்பு எதை செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ நல்ல நிலைமைக்கு இப்போது நீ செய்கிறது வாய்க்கணும். ஒரே விஷயம், உன் கை நல்லா இருக்கணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. யோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யார் சொல்கிறா? பிசாசே ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்களேன். அவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இன்றைக்கு இதை கேட்குற என் அன்பு சகோதரனே, உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் சம்பத்து பெருகணுன்ட்டு அவர் விரும்புகிறார். சம்பத்து என்றால் என்ன? சொத்து சுகங்களை கர்த்தர் பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கணுன்ட்டு விரும்புகிறார். ஆனால் சில நேரத்தில் இந்த கையின் கிரியைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்காதபடி அது தடுக்கப்பட்டு விடுகிறது. அதை குறித்து தான் பிரசங்கி 5வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 6வது வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே, அது புத்தி பிசுகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பு சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பான் ஏன்? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. உன் கையின் கிரியைகளை கர்த்தர் அழித்திராதபடி. அதனால தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு அசுத்த ஆவிகள் இன்றைக்கி நம்ம தேவ பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாக வரும் பொழுது அவனால் பொறுக்க முடியாது. எப்படியாவது அவங்கள அழிக்கணுன்ட்டு பிளான் பண்ணுவான். அப்போ எப்படி அழிக்கிறது? ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவன் நல்லா உயர்த்துறாருன்னா பிசாசனுடைய நோக்கெல்லாம் எப்படியாவது அவன் கையை தீட்டுப்படுத்தணுன்ட்டு தான் பார்ப்பான். அவன் கையை நாசப்படுத்தணும் பார்ப்பான். ரெண்டாவது அவன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளே தள்ளுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்க. நிறைய பேர் நான் விடுதலை போவேன் இல்லை வெளி ஊழியத்துக்கு, அப்போ வருவாங்க, நாங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருந்தோம் பிரதர், இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன், உடனே கையை காட்டுங்க, நான் ஜெபம் பண்ணேன். அவங்க சொன்னேன், என்ன பிரதர் தலையில் கை வைங்கன்னா கையில்? நல்லா பைபிளை படிங்க, உன் கையின் கிரிகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த கையை ஜெபம் பண்ணிவிட்டு சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது சிகரெட் இதில் கையில் பிடிச்சிங்களான்னு. இல்லைன்னுவார். ஏதாவது குடிச்சிங்களா, மது குடித்தீங்களான்னு, அப்படி இப்படிலான்னுவாங்க. நான் சொன்னேன், இந்த கை கிரியை நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டதை செஞ்சுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதம் அழிந்து போயிடும். இன்றைக்கி இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் அழிந்து போனது காரணம் உன் கையின் கிரியைகள். ரெண்டாவது அந்த இடத்துல சொல்லியிருக்கு, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாத. பொய் சொல்லி சம்பாதிச்சிடக்கூடாது, ஒருத்தனை ஏமாற்றி சம்பாதிச்சிடக்கூடாது. புரியுதா புரியலையா? விளங்கலையா? நல்லா யோசிச்சுப்பார். அது நிற்கவே நிற்காது. நீ எப்பவுமே தெரிஞ்சுக்குங்களேன், கர்த்தர் உன் கையை ஆசீர்வதிச்சு அது உயர்த்தி கொண்டே வருவார். ஆனால் பொய் சொல்லியோ ஏமாற்றி வாங்கிடுவார். அதனால இன்றைக்கி நிறைய ஆசீர்வாதங்கள் அழிந்து போய் விட்டன. அவங்கள கர்த்தர் கட்ட முடியாமல் விட்டுட்டார். பிசாசனுடைய கிரியைகள். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கைகள் ஆணி அடிக்கப்பட்டது. அந்த காயம் இன்றைக்கு இருக்குது. அதில் கைவிட்டு பார்த்தார் தோமா. ஏன் பார்த்தார்? அந்த காயம் நமக்காக. இதை பார்க்குற என் அன்பு சகோதரன், நீ முன்ன நல்ல ஆசீர்வாதமாக, ஆனால் இப்போ இழந்துட்டேன். நீ இப்போ உன் நிலைமை பொய் சொல்கிறதுல இருக்குது. உன் நிலைமை பாவமான சிகரெட்டு போதை வசதில். இதிலிருந்து நீ மீட்டெடுக்கத்தான் அவர் ஆணி அடிக்கப்பட்டது. அந்த ஆணி உன் பாவத்தை மன்னிப்பார். இன்றைக்கு சாத்தான் உரிமை பாராட்ட முடியாது. நீ பண்ண ஒரு 5 நிமிடம் ஒரு அசுத்த இச்சைனால
உன் ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போய்விட்டது. நீ வேதத்தில் பார்த்துவர், பரிசுத்தமாக இருந்த யோசேப்பை பார், நல்ல குடும்பம், 2 பையன், நல்ல வீடு, சமாதானமாக இருந்தான். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரே மனைவி. யோபை பார், பரிசுத்தம், ஒரே மனைவி. தன் வாழ்க்கை இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில் ஒரே மனைவி தான். அசுத்த இச்சைக்கு உன் மாம்சத்தை கொடுத்துறாரு. சிகரெட்டு, போதை பழக்கங்கள், பாக்குகள், இதில் போய் மாட்டிக்காத. நீ இருக்கிற உன் வாழ்க்கையை பிசாசுக்கு இடம் கொடுத்துறாத. ஆனால் நீ இடம் கொடுத்துருப்பல்னா இப்போ இந்த குட் ஃப்ரைடே அதுமா அந்த காயத்தில் கர்த்தர் உனக்காக ஆணி அடிக்கப்பட்டிருக்கார். அந்த ஆணி உன் பாவத்தை மன்னிக்கும். மறுபடியும் உன் ஆசீர்வாதம் எழும்போம், உண்மையாக எழும்போம். இந்த ஆணி வெறும் அதுக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி இந்த உலகத்தின் மனிதர்கள் மந்திரம் செய்வினை பண்ணி எப்படியாவது அழிக்கணும் பார்ப்பான், குடும்பத்தை நாசப்படுத்த பார்ப்பான், அசுத்தாவிகளை அனுப்பி காலி பண்ண பார்ப்பான். ஆனால் அந்த காயம் நமக்காகப்பட்டிருக்கு. அந்த காயம் நமக்கு பட்டதுனால நம்மளை எந்த வல்லமையும் தொடாது. இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க. உங்களுடைய ஃபினான்ஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும். உங்கள் ஃபினான்ஸ் இனி ஏறுமுகம்தான். உங்கள் குடும்பம் சந்தோஷம் வரும். உன் பிள்ளைகளை சந்தோஷமாக வைக்கலாம். இது வரைக்கும் நீ ஏதோ பண்ணிட்ட, தொலைச்சி போடு. உன் பாவத்தை மறகு, அதாவது கர்த்தர்கிட்ட போ, பாவத்தை அறிக்கை செய், மன்னிப்பை பெற்றுக்கொள். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அந்த வல்லமை, ஆணிப்பா இந்த வல்லமை உன்னை மறுபடியும் கர்த்தர் தூக்கி எடுப்பார். அன்னைக்கு பேதுருவை தூக்குன தண்ணிக்குள்ளே இருந்தவனை வாழ வைத்தார். இன்னைக்கு நீ உன் கழுத்தளவில் இருக்கிற கடன் பாரத்திலிருந்து நீ வெளியே வருவாய். உன்னை கர்த்தர் தூக்கி எடுப்பார். தாவீதை தூக்கி எடுத்தவர் உன்னையும் தூக்கி எடுப்பார். இனி கர்த்தரை மாட்டும் சார்ந்து கொள். உன்னுடைய சரீரத்தையும் உன் மாம்சத்தையும் உன் வாயும் பாவத்துக்கு இடம் கொடுத்துறாத. கர்த்தர் உன் கையின் கிரிகளை அழிச்சிருவார். இன்னைக்கு ஒப்புக்கொடு, அர்ப்பணி, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய அற்புதத்தின் வல்லமை இந்த குட் ஃப்ரைடே தினத்தன்று யார் யாரெல்லாம் தன் சரீரத்தை மாம்சத்தின் பாவத்துக்கோ, வாயை பாவங்களுக்கோ, கையின் கிரியைகளை அசுத்தத்துக்கோ, மதுவுக்கோ, ஆண்டவரே சோத்திருக்கிற சிகரெட், போதை வஸ்துக்களுக்கோ, பொய்யினால் சம்பாதித்து இதை எல்லாத்தினாலும் ஏற்பட்ட அழிவுகள் சாத்தான் உரிமை பெற்றுக்கொண்டு கர்த்தரை தடுத்து நிறுத்தி அழிவையும் மோசமத்தையும் உண்டு பண்ணின எல்லா பிசாசின் வல்லமைகளை உம்முடைய ஆணி பாய்ந்த இரத்தத்தினால் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நான் தெளிக்கிறேன் ஆண்டவர். இப்பொழுது தெளிக்கிறேன். இதை கேட்குற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, உன் பாவத்தை அப்படியே ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய். ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அறிக்கை செய். எந்த மனிதனிடத்தில் சொல்ல தேவை வேண்டாம். நீ அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அவர் தம்முடைய கரத்தை உன் தலைமையில வைப்பார். அன்னைக்கு பிள்ளைகள் மேல் தலைகளை கைகளை வைத்து ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு பிரசன்னமாகி இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்க போக போறாய், ஆசீர்வாதிக்க பெற்றுக்கொள்ள போறாய். உன் ஆசீர்வாதங்களை திருடின சாத்தான் கையில் இருந்து பிடுங்குவார். இன்றைக்கு நீ இழந்ததை கர்த்தர் 2 மடங்கு தருவார். உனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. அந்த வல்லமை வெளிப்பட போகிறது. இன்றைக்கு நீ மனம் திரும்பு. நீ உன் மாம்சத்தை பாவத்துக்கு கொடுத்து உன் வாய் பொய்யினால் சம்பாதித்தாய். அதனால தான் இன்னைக்கு அந்த அழிவு, நாசமோசம், ஏன் உன் வாழ்க்கையில் அந்த மரண படுக்கை. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை பாவத்திலிருந்து மனம் திரும்பு, உன் வாயை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வா. ஒரு விடுதலையின் வல்லமை வெளிப்படுது. இப்ப நீ ஜெபிக்க 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 ஒரு அக்கினி விழுந்து கொண்டு இருக்கிறது. அக்கினி விழுகிறது. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் உன் கைகளை உயர்த்திக்கொள். என் கையை ஆசீர்வதிங்க என்று கேள். இப்பொழுதே கேள். ஆண்டவரே, என் கையின் கிரியைகளை ஆசீர்வதி கேள். நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள போற. உன் வலது கையை தேவனுக்கு நேரம் உயர்த்திக்கொள். ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. ஒரு வல்லமை வருகிறது. ஒரு அக்கினி இறங்குகிறது. ஹல்லேலூயா. உன் கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். உன் கையில இருக்கிற அசுத்தங்கள், உன் கையில இருக்கிற கிரியைகள் எரிக்கப்படுது. ஃபயர் தி ஹோலி கோஸ்ட். ஆவியானவருடைய அக்கினி எரியட்டும் ராஜா. உன் வாய், உன் நாவு அன்னைக்கு ஏசாயா நாவை தொட்டது போல, சீசர்களுடைய நாவை தொட்டது போல இப்பொழுது உன் நாவை கர்த்தர்
புதுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார். பரிசுத்தமடைவாயாக. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு வல்லமை ஊற்றப்படட்டும், ஒரு அக்கினி ஊற்றப்படட்டும். இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். செய்வினை மந்திரங்கள், பிசாசின் கட்டுகள், எல்லா சாப கட்டுகள் இப்பொழுதே முள்முடி ரத்தத்தினால் எல்லாம் எல்லாம் விலகிரு, எல்லாம் விலகிரு, எல்லாம் விலகிரு. இந்த உடலை விட்டு விலகிரு, குடும்பத்தை விட்டு விலகிரு, நிலத்தை விட்டு விலகிரு, எல்லா தொழில் வியாபார ஸ்தலங்களை விட்டு விலகிரு. இயேசுவின் நாமத்தினால விலகு என்று கட்டளை கொடுக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். ஒரு அக்கினி விழுறட்டும். உம்முடைய தழும்புள்ள, உம்முடைய காயப்பட்ட ஆணியின் கரத்தினால இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. மறுபடியும் வீடு வாங்கப்படட்டும், இழந்த வீடு மீட்டெடுக்கப்படட்டும், இழந்த நகையை மீட்டெடுக்கப்படட்டும். தேவனே, இழந்த ஆசீர்வாதங்கள் மீட்டெடுக்கப்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஓ க்ளோரி டு ஜீசஸ். அந்த ஆசீர்வாதம் பொழிந்தரலட்டுப்பா. இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரன தேவ சந்நிதியிலிருந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருப்பார்களா? பிரேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. குட் ஃப்ரைடே அதுமா. கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.